பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்துல 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்றதை விட ஒரு பேட்டர்ன் அதை நீங்க வந்து இதை பார்க்கலாம். இது எப்படின்னா வந்து ஒரு நண்பர், அவருடைய தோட்டம், அவர் வந்து எப்படின்னா ரசாயனத்தில் பண்றவர் தான். அவர் பண்ணியிருக்கிற அந்த அந்த உத்தி வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அதனால தான் வந்து இதை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதாங்க விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா ஆகுதுங்க CH5ன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் ரகம். இதை நடவு பண்ணார். இதில் வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க போட்டிருக்கு அவருக்கு. அதாவது கொஞ்சம், அதாவது எப்படின்னா எல்லாருமே 3ல் ஒரு பங்கு தான் கவாத்து பண்ணுவாங்க, நார்மலாக கவாத்து பண்ணால். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மேலே கவாத்து பண்ணிட்டு கீழே விட்டுட்டார். ஏன்னா இந்த இப்போ உங்களுக்கு பிஞ்சுகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று கூட ஒரு 10 ட்ரே வந்து கோயம்பேடுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து எப்படின்னா நார்மல் பராமரிப்பு தான், இதுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ணலை. ஒரு செடிக்கு வந்து ஒரு 2 விதை வந்து ஊனி விட்டாங்க போடுறேன். அதாங்க ஒரு விஷயம். இதில் இன்னொன்று மாதிரி இப்போ நம்ம அந்த பந்தலில் ஏற்றுற மாதிரி இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அப்படி ஏற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அது இஷ்டத்துக்கு மனவரியாக ஏறிடுது இதில். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இது வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப குறைவு. அது இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஏறலாம். நான் வந்து எப்படின்னா ஏன்னா அதே நேரத்தில் வந்து இந்த கிராப்போட இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து குடிவகை காய்களை எப்படி வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. மக்காசோளத்தை வந்து நட்டுட்டு வந்து 1 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவை இதை கூட வந்து நீங்கள் அதில் ஏற்றலாம். அதாவது கொஞ்சம் நெருக்கமாக நடணும். பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயிருங்க. அதாவது பயிருன்றதை விட ஒரு பேட்டர்ன், அதை நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். இது எப்படின்னா வந்து ஒரு நண்பர், அவருடைய தோட்டம், அவர் வந்து எப்படின்னா ரசாயனத்தில் பண்ணுறவர் தான். அவர் பண்ணியிருக்கிற அந்த அந்த உத்தி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் வந்து இதை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதாங்க விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் ஆகுதுங்க. CH5ன்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் ரகம். இதை நடவு பண்ணார். இதில் வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க போட்டிருக்கு அவருக்கு. அதாவது கொஞ்சம், அதாவது எப்படின்னா எல்லாருமே 3ல் ஒரு பங்கு தான் கவாத்து பண்ணுவாங்க, நார்மலாக கவாத்து பண்ணால். இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா மேலே கவாத்து பண்ணிட்டு கீழே விட்டுட்டார். ஏன்னா இந்த பாகல் கொடிகள் வந்து அது மேலே படறதுக்கு இதனுடைய இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 4 அடி. செடிக்கு செடி வந்து 3 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட 4 தான் இருக்கும், எனக்கு கரெக்டாக தெரியல. அதான் 4க்கு 4 தான் நினைக்கிறேன் இது. ஆமாம். அதில் இது என்ன பண்ணாருன்னா சைடில் வந்து இந்த பிளாஸ்டிக் இதை வந்து ரோப்பை வந்து கட்டி விட்டுட்டு இதை நடவு பண்ணி விட்டாருங்க. இப்போ உங்களுக்கு பிஞ்சுகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று கூட ஒரு 10 ட்ரே வந்து கோயம்பேடுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து எப்படின்னா நார்மல் பராமரிப்பு தான், இதுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ணலை. ஒரு செடிக்கு வந்து ஒரு 2 விதை வந்து ஊனி விட்டாங்க போட்டிருக்கு இதில். அதில் ஒரு சிலது போனது வந்தது எல்லாமே வந்து இது. அதாவது இது எப்படின்னா ஷார்ட் டூரேஷன், அதாவது வந்து ஊடுபயிர் இது கணக்கில் வந்துடும். இது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா இதில் ஊடுபயிராக என்ன பண்ணாங்கன்னா முதல்ல உளுந்து விதைச்சிட்டு அதில் நடவு பண்ணிட்டாங்க இதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாகற்காய் பண்ணியிருக்காரு. இது வந்து உண்மையிலே வந்து ஒரு திறமையான ஒரு வேலை. இது ட்ரிப் இரிகேஷன்ன்றதுனால, அதாவது ட்ரிப்புன்னு கூட சொல்ல முடியாது. இது ஏற்கனவே இந்த ட்ரிப்பெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ இந்த இதில் தான் பாயுது. இந்த வாய்க்கால் மாதிரி மேடு வச்சுருக்காங்க, அதில் தான் பாயுது. இதில் பல ரகங்கள் இருக்குது. இது நீட்டு காய் கிடையாதுங்க. இது வந்து இந்த சின்ன காய். இது இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் வராது. இது அப்படியே வந்து படுத்துரும். அதனால் இது வந்து ஈஸியான ஒரு வேலை, ஒரு நல்ல லாபம். இதை நீங்கள் கிளியராக கொண்டு வரும் பட்சத்தில் இப்போ இது வந்து அந்த இது வந்து கொடிகள் வந்து ஃபுல்லாக அது படந்துடும். ஏன்னா மேலே இதுக்கு வந்து எப்படின்னா வெயிலை விரும்பக்கூடிய பயிர் இந்த பாகல் வந்து. இதில் நீங்கள் வந்து பீர்ப்பன் கூட போட்டிருக்கலாம் இப்போ. ஆனால் வந்து பாகல் ஏன் போட்டாருன்னு கேட்டால் இல்லைங்க, சுகருக்கு வந்து பாகற்காய் சாப்பிட சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு தான் கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும். 2வது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்கழி பட்டம் கூட சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடியே வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது கார்த்திகை பட்டத்தில் தான் வந்து நடவு பண்ணாங்க. அதனால் நல்ல ஒரு வெரைட்டியும் வந்து இது நல்ல வெரைட்டி தான். இது வந்து நல்ல ஒரு ஈல்டு வரும்னு நினைக்கிறேன் இன்னும் போக. ஏன்னா ஃபுல்லாக வந்து முதல்ல வந்து
ஆண் பூக்கள் தான் அதிகமாக ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் தான் பெண் பூக்கள் வரும். அதாங்க ஒரு விஷயம். இதில் இன்னொன்று மாதிரி இப்போ நம்ம அந்த பந்தலில் ஏற்றுற மாதிரி இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி அப்படி ஏற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அது இஷ்டத்துக்கு மானவரியாக ஏறிடுது இதில். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். அதனால் இது வந்து பராமரிப்பு வந்து ரொம்ப குறைவு. அது இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஏறலாம். ஏன்னா கீழே பறந்துருந்தோன்னா அதை எடுத்து மேலே விடலாம். அதுதான் இதில் பண்ண வேண்டிய வேலை. உங்களுக்கு வந்து காய்கள் வந்து எப்படின்னா 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை இதை பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு கில்லாடி வேலைங்க. அதனால தான் வந்து சரி இது எப்படின்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பந்தல் போடுறதுக்கு வசதி இல்லை, நான் வந்து எப்படின்னா ஏன்னா அதே நேரத்தில் வந்து இந்த கிராப்போட இதை வந்து நான் முடிச்சுக்கிறேன், இதில் வந்து நான் வந்து குடியுரிமை கைதிகளை எப்படி வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. மக்காசோளத்தை வந்து நட்டுட்டு வந்து 1 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாவை இதை கூட வந்து நீங்கள் அதில் ஏற்றலாம். அதாவது கொஞ்சம் நெருக்கமாக நடணும். இல்லை நான் கத்திரி பண்ணிட்டேன், இன்னொரு எனக்கு இப்போ வந்து பட்டம் கிடையாது, காலியாக இருக்குது அப்படின்னா அந்த கத்திரி செடிகளை வந்து நீங்கள் அது மேலே கூட வந்து நீங்கள் இந்த கொடி வகை காய்கறிகளில் ஒரு சால் விட்டு ஒரு சால் வெட்டி வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுலேயும் நட்டு இந்த மாதிரி வந்து ஏற்றிடலாம். அதாவது பந்தல் செலவு இல்லாமல் போகிறதுக்கு அப்படியும் பண்ணலாம். அதாங்க விஷயம். அதனால் இது வந்து ஒரு நல்ல வேலைங்க. அது நான் அவர் எப்படின்னா ஒர்க் பண்ணுறவர் அரசாங்கத்தில், அதனால் அவர் என்னால் இயற்கையில் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி அவர் விவசாயத்தில் பண்ணிகிட்ருக்காரு. அதாங்க விஷயம். அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திறமையாக வந்து இதை யோசனை பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோதான், இந்த கிராப்போட முடிச்சுக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கப்புறம் இதுங்க உயரம் போயிடுச்சுன்னா வந்து நிழல் முடிக்கும், அப்போ இதுங்க அந்தளவுக்கு வராது. அதனால் இது வந்து எப்படின்னா இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வேலை, மூளைக்கு வேலை. அது கண்டிப்பாக விவசாயிகள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். விவசாயினர்கள் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகங்க. இது வந்து கடுகு வீட்டுக்கு வந்து வடகம் பிடிக்கிறதுக்காக வீட்டு பர்பஸ்க்கு வீட்டு யூஸுக்கு மட்டுமே வந்து இதை வந்து தூவிருக்கு. இதனுடைய பட்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பனி இருக்கும் நேரத்தில் தான் இதை கண்டிப்பாக வந்து தூவி ஆகணும். மற்றபடி இதை வந்து நீங்கள் தூவ முடியாது. வெயில் காலத்தில் இது வந்து சரியாக வராது. இது பனிக்கே விளைஞ்சிடும் மோஸ்ட்லி. இது வந்து மானாவாரி கூட ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஆனால் ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து அந்த 70 நாளுக்குள்ளே வந்துடுங்க. இது இப்போ இது விதைச்சி வந்து 2 மாதம் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து அதாவது போன 13ஆம் தேதி நவம்பர் 13 வந்து இது வந்து விதைச்சிது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 இது ஒரு 7, அதாவது வந்து ஒரு 40 நாள் அந்த மாதிரி தான் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. இது உங்களுக்கு இனிமேல் வந்து உங்களுக்கு பூ வந்து இது பண்ணுறதுக்கு இன்னொரு 15 நாள் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இந்த கற்பூர கரைசலை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தது வந்து அதீத வளர்ச்சியை பார்க்கலாம். அளவுக்கு அதிகமான பூக்கள், அதுக்கு அதிகமான வளர்ச்சியை நீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி பார்த்துக்குங்க. அதனால் அதாங்க இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். 2வது இதுக்கு நோய் பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா இதில் நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடு கூட கிடைக்காது. இதை நோய் வராமல் தான் பார்க்கணும். மோஸ்ட்லி சார் உறிஞ்சும் பூச்சிகள் இதை பாருங்கள் ஏற்கனவே தாக்கியிருக்கு. இது வந்து எப்படின்னா அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள், அந்த கடித்து சாப்பிட்ற அந்த புழுக்கள், இதுதான் இதை வந்து தாக்கக்கூடியது. வேறு எதுவும் இதை தாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பேன் இதாங்க வரும். வேர்க்கடலைக்கு வரக்கூடிய ஒரு சில இது வந்து இதுக்கும் வருது. அதாங்க விஷயம். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வரப்போகிறதுல இந்த பார்டர் கிராப்பை வந்து நீங்கள் வந்து இந்த பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய இது வந்து அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் தாக்குதல் இருக்காதுன்னு அந்த காலத்தில் சொல்லிட்டுருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பூ வந்து இதில் வந்து பிஞ்சு வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர், பாசிப்பயிர் இது பக்கத்துலேயே இருக்குது. இப்போ அதுக்கு இது அட்ராக்ட் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து வராமல் வந்துருக்கணும். எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, அது மற்றவங்க எப்படியோ எனக்கு தெரியல. அதனால தான் வந்து இதுக்கும் ஜென்ரலான ஒரு அந்த பூச்சி வெரைட்டி வந்து அந்த கருத்து இருக்குது. அதாங்க இதுக்கு வந்து கொடுக்கும் பட்சத்தில் இது இனிமேல் வந்து தேறிடும் நல்லா. அதாங்க விஷயம். இந்த கடுகு வந்து வீட்டு பர்பஸுக்காக இதை அறுத்து வந்து மொட்டை மாடியில் அவ்வளோ கட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அது ஒரு 4 நாள் காய்ஞ்சதுன்னா அதுக்கப்புறம் குச்சி வச்சு அதை தட்டி வந்து ஒரு தூத்தி விட்டுட்டா தலை முடிச்சிடும். அதாங்க இதனுடைய முறை. இது வந்து பெரிய பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடியது. ஒரு 2-3 நேரம் நீங்கள் வந்து மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் பாசன தண்ணியில் அது கலந்து விட்டிங்கன்னா போதும். வேறு ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு 2 தண்ணி தான் தண்ணி தான் பாய்ச்ச முடியும் ஹையஸ்ட்டு இப்போ வச்சா. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இதுக்கு வந்து ஒரு தண்ணி தான் வந்து நம்ம அது கொடுக்க வேண்டியிருக்கோம். அதாங்க நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இது இன்னும் கொஞ்சம் வளரும். இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டா நல்லா வளரும்.
இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. நன்றி, வணக்கம்.